ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம முன்னோர்கள் கோவில் எதற்காக கட்டினாங்க, நம்ம கோவிலுக்கு போறதுக்கான நோக்கம் என்ன, சோ நம்ம கோவிலுக்குள்ள போனா நமக்கு என்னென்னலாம் நடக்கும், சோ அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோங்க, மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ ஆக்சுவலா கோவில் நம்ம முன்னோர்கள் எதுக்காக கட்டினாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு கோவிலுக்கு போகணும், சோ அதை ஸ்டார்ட் பண்றேங்க. ஆக்சுவலா நம்ம எதுக்கு கோவிலுக்கு போகணும்னா, இப்போ கோவிலுக்கு போகும்போது அந்த கர்ப்ப கிரகத்துல சாமி இருப்பாரு. அந்த சாமியை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய போக்கஸ் அந்த சாமி மேல இருக்கும். நம்ம எண்ணங்கள் சிதறாது. அங்க இருக்கிற எல்லாரோட மனநிலையும் பாசிட்டிவா இருக்கும். இதனால நம்ம உடல் அளவுலையும் நம்மளுடைய சிந்தனையிலையும் பாசிட்டிவான செயல்கள் பண்ணுவோம். பாசிட்டிவான ஒரு நோக்கத்திலையும் நம்மளோட வாழ்க்கை போகும். அதனாலதான் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அதாவது ஒரு நல்ல செயலியே செய்வாங்க. தீய எண்ணங்கள் அவங்களோட மைண்ட் அவ்வளவு சீக்கிரம் போகாது. தீய எண்ணங்கள் செய்யறவங்க யாருன்னா, அதாவது ஆன்மீகத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை அப்படின்றவங்க தான் அந்த ஒரு தீய செயல்களை செய்வாங்க. ஸோ இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகும்போதும் நம்ம அந்த கோவிலை சுத்தி வரும் பொழுதும் நம்மளுடைய மனநிலை அமைதி அடையுது. நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த சாமியை பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதனால நம்மளோட மைண்டும் மாறுங்க. ஸோ ஆக்சுவலா கோவிலுக்குள்ள சாமி இப்போ நீங்க கும்பிடுறீங்கல்ல, எனக்கு அது வேணும், இதை நடத்தி கொடுங்க, அதை நடத்தி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. கோவிலுக்கு போறதுக்கான நோக்கம் எண்ணமே நம்மளுக்கு மன அமைதி வேணும் தான். இதை நடத்தி கொடுப்பாரு, சாமி உள்ள உக்காந்துட்டு இருக்காரு, நான் போய் கேட்டேன்னா உடனே என்னோட லைஃப்ல நடந்துடும், அப்படி எல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. இது தவறான கருத்துங்க. ஸோ இப்போ கோவில் அதாவது ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னாடி கோவில் எப்படி இருந்தது? ஆக்சுவலா ஒரு குகை வடிவமா இருந்ததுங்க கோவில். 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி கோவில் குகை வடிவமா இருந்தது. ஆங்கிலேயர் எப்ப வந்தாங்களோ நம்மளுடைய நாட்டுக்கு, அப்போ இந்த மாதிரி குகை வடிவமா இருந்த கோவிலை நல்லா ஒரு பெரிய கோவிலா கட்டிட்டாங்க. சோ அது நம்ம மக்கள் கிட்ட கேட்கும் போது நம்ம மக்களுக்கும் தெரியல எதுக்கு குகை வடிவமா இருக்குன்னு. குகை வடிவமா இருந்ததுக்கான நோக்கம் என்னன்னா, அந்த காலத்துல முனிவர்கள் மகான்கள் எல்லாம் அதுக்குள்ள உக்காந்து தவம் மேற்கொள்ளுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஓம் என்ற ஒளி எழுப்பும் பொழுது அந்த ஓம் என்ற ஒளி பாறை மேல பட்டு அதாவது அந்த பாறை மாதிரி இல்லைங்க, கட்டடம் மாதிரி இருக்கும் கோவில். ஆக்சுவலா அதுல ஒரு ஜன்னலும் இருக்காது, காத்து வர்றதுக்கான நுழைவு வாயில் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த ஓம் என்ற ஒளி அது மேல பட்டு திருப்பி நமக்கு உள்ளே போகுது. இதனால நம்மளுடைய உடல் சக்திமயம் ஆகுது. இதுக்கான நோக்கத்துக்கு தான் கோவில் என்ற ஒண்ணு கட்டினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வர வர என்ன ஆச்சுன்னா, நம்ம மக்களுக்கு தெரியல கோவில் எது கட்டினாங்க. கோவிலுக்கு போனா ஏதோ சாமி கும்பிட்டா, ஏதோ சுத்தி வந்தா ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் ஓஷோ அவர்கள் சொல்றாருங்க. கோவில் எதற்காக கட்டினாங்க, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, கோவில் எதுக்காக பயன்படுச்சுன்னு ஓஷோ அவர்கள் சொல்றாரு. இது காலம் மாற மாற என்ன ஆச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் என்ன இந்த மாதிரி கோவில் எல்லாம் நீங்க அழுக்கு படிஞ்சு ரொம்ப ஒரு இருட்டா வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் மாத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டா நமக்கு இருந்த செல்வ செழிப்பு எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. சோ இதுதாங்க உண்மையான நோக்கம். இப்போ கோவிலுக்கு ஏன் போறதால என்ன கிடைக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு கோவில். இப்பெல்லாம் ஆக்சுவலா அந்த சக்தி ரூபமே நமக்கு கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் உட்காந்து தவம் பண்ணாலும், எவ்வளவுதான் அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் நீங்க அந்த ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ எல்லாமே அதிகமா ஸ்பேஸ் இருக்கு, ஜன்னல் இருக்கு, உள்ள காத்து வர்றதுக்கான எல்லாமே இருக்கு, ரைட்? அப்போ இதுக்குதான் உண்மையான நோக்கம் அந்த காலத்துல கட்டினாங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அருமையான விஷயங்க. அதெல்லாம் மறந்துட்டு இன்னும் ஒரு 50-100 வருஷம் போனா டோட்டலா எதுவுமே நமக்கு முன்னோர்கள் பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.